வைகை அணையிலிருந்து பாசன பகுதி நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையிலிருந்து அரசின் உத்தரவுப்படி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 2ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 4 நாட்களுக்கு மொத்தம் 376 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் இதன் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பாசன கண்மாய் நிறைந்து 8509 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் அணையில் உள்ள சிறிய மதகுகள் நீர்மின் நிலையம் வழியாக ஆற்றில் செல்வதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 4 மாவட்ட வைகை ஆற்றக்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் யாரும் குளிப்பதற்காக இறங்க வேண்டாம் என்றும் வைகை ஆற்றை கடக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.